வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 118 அதனுடைய 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இன்றைக்கு நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்திருக்கிறது? ஆண்டவரை சார்ந்திருந்தால் உங்கள் காரியம் வாய்க்கும். மனிதனை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதே இல்லை. இன்னைக்கு அநேக தடையோடு கூட இருக்கலாம், அநேக பிரச்சனை நடுவில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேலதான் இருக்கணும். நீங்கள் என்ன பிரச்சனையில இருந்தாலும் உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேலதான் இருக்கணும். நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் சீக்கிரத்தில் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனா இருக்கிறார். சில நேரங்களிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், தடையோடு கூட இருக்கலாம், எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் நம்பினது வாய்க்காமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடு நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரை முன் நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய பாதத்திலே உங்க காரியத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்கள் காரியத்தை துரிதமாக, விரைவாக, சீக்கிரமாக அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஒரு திருமண காரியமா, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஒரு வேலைக்கு போகணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஒரு வீடு கட்டணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. வேற எந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கட்டும். ஆண்டவரை சார்ந்திருங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் சீக்கிரமாய் நிறைவேற்றி கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.